ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் தக்காளி சாதம் தான் பண்ண போகிறேன். எப்போவுமே பண்ணுறது மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பண்ண போகிறேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயமும், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஸ்பைசஸ்ங்க, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு இலை, பிரியாணி இலை போட்டுக்கிறேன், கொஞ்சம் சீரகம், மஞ்சத்தூள், அது கூடவே ஒரு தக்காளி கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு இலை போட்டு அது கூடவே கொஞ்சம் சீரகமும் போட்டு அது பொரிஞ்சதும் நான் வெங்காயம் போடுறேன். நான் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் ப்ரௌனாக ஆகுற மாதிரி நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு ஒரு கையில் போடுறதுனால இத்தனை வாட்டி எடுத்து போடுறதா இருக்குது. சரி வாங்க, இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சு. அதுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே இது கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்க போகிறேன். நான் தக்காளி தான் போட போகிறேன். தக்காளி எப்போ தக்காளி போட்டாலும் அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த தக்காளி சீக்கிரமாகவே நல்லா சாஃப்டாகிட்டு குழஞ்சிரும். அது இப்போ இந்தளவுக்கு குழஞ்சதும் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு வாசனை, இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணிடலாம். அது இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது கூடவே அரைச்சி வச்ச தக்காளியும் மிளகாத்தூளும் அந்த பேஸ்ட் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி அரைக்கும் போது இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூளும், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கடையில் வாங்கின கரம் மசாலா அது ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போடுறேன். நான் மசாலாங்க ஆட் பண்ணதும் அப்படியே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். அது கூடவே நான் சோயா கொஞ்சம் ஊற வச்சு பிழிஞ்சு அதை ஆட் பண்ணியிருக்கேன். நான் நீங்கள் சோயாபீன் இல்லைனாக்கா நீங்கள் பச்சை பட்டாணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் டொமேட்டோ ரைஸு. இப்போ அரிசி நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். நான் இப்போ சால்ட்டு மொத்த ரைஸ்க்கும் சேர்த்து தான் போடுறேன். நான் சால்ட்டெல்லாம் போட்டு அரிசி போட்டுட்டு அது நல்லாவே கலக்கி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் பார்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இப்போ லாஸ்ட்டான ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்த்துருக்கேன். நெய் அது கூடவே சேர்த்துட்டு